பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, வெல்கம் டு சினி மேட்சன்ஸ். இன்னைக்கான அப்டேட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த தீயவர் குலை நடுங்கு மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மூவி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரைடர் வந்து காரில் வந்து டிரைவ் பண்ணி போயிட்டுருக்காரு நைட் டைமில். அவர் வந்து ஒரு மர்ம நபர் வந்து கொலை பண்ணுறாரு. ஸோ அவர் தான் வந்து சீரியல் கில்லராக வந்து காமிக்கப்படுது. அவர் கொண்டுட்டதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர் வந்து விநாயகா வராரு. ஸோ அவருக்கு வந்து இந்த கேஸை வந்து கொடுக்கப்படுது. உங்களுக்கு வந்து 15 டேஸ் கொடுக்குறேன், அதுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலிடத்துல. ஸோ அதுலேருந்து வந்து நமக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லரான மூவியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவு வரையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஸாக இருக்குது மூவி. இன்டென்சிவாக இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக போகுது மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் செம்மையாக போயிட்டு இருந்துச்சு. நம்மளை சீட்டு எட்ஜுக்கு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னு தான். பட் இங்கே இவங்க பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா போயிட்டுருக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன். அதுக்கு நடுவில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷும் இன்னொரு பையனும் லவ் பண்ணதை வந்து காமிக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு டியூட்டு இதெல்லாம் வந்து எதுக்கு படத்தில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட்டு அது வந்து ரொம்ப லேக்காக எடுத்துகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு ஆடியன்ஸை வந்து நல்லா எங்கேஜிங்காக கொண்டு வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்ல வரணும். ஸோ அதே இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, அர்ஜுனோட ஃபேமிலி அதெல்லாம் எதுக்கு சொன்னாங்கன்னே புரியல. அதே மாதிரி அவர் வந்து அந்த ஸ்டேஷனில் அவர் பார்த்த இந்த வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் கேஸு அது மாதிரியான கேஸு தான் அவர் வந்து பார்த்துருந்தாரு. அதெல்லாம் வந்து எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து அதுக்கும் கதைக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. அதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நார்மலாக வச்சுருந்தாங்கன்னா ஓகே. பட் ஆனால் வந்து ரொம்ப இந்த பாலையா ஸ்டண்ட்லாம் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல. லாஜிக் சீனாகவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுத்துச்சு. அந்த ட்விஸ்ட்டை வந்து கடைசியில் வைக்காமல் ஒரு கிளைமேக்ஸ் முடியும் போது ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி வச்சாங்க. அந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து கிளம்ஸியாக முடிச்சிட்டாங்க இந்த ஒரு கிளைமேக்ஸை. ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. படத்தில் நடித்த அர்ஜுன், அபிராமி வெங்கடேஷ், பிரவீன் ராஜா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதுக்கப்புறமா வேல் ராமூர்த்தி, ராம்குமார், தங்கதுரை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து அவங்க செஞ்ச விஷயத்தில் இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ட்விஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொடுக்க வேண்டியதை அவங்க 15 மினிட்ஸ் முன்னாடியே கொடுத்ததுனால நமக்கு கிளம்ஸியாக ஒரு கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மேம்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ரைட்டிங்கு, மேக்கிங்கு, ஸ்டோரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் மேக் பண்ணியிருந்திருக்கலாம். அதுதான் வந்து இதில் இதுவாக இருந்துச்சு. எனக்கு குறையாக இருந்துச்சு. படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃபேமிலியோட நீங்கள் பார்க்கலாம். பட்னா ஸோ கொஞ்சம் அந்த ரத்தம் வர்றது, அது அம்மா கொலை பண்ணுறது இந்த மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்கும். நல்லா வந்திருக்க வேண்டிய மூவி. பட் ஆவரேஜாக வந்து வந்திருக்கு. காரணம் நான் சொன்னதெல்லாம் தான். ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுற மூவியாக தான் இருக்குது. ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ பட்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு இன்டென்சிவாக கொண்டு போகிறாங்க த்ரில்லர் மூவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். நடுவில் இந்த லவ், அதுக்கான டூயட்டு, ஃப்ளாஷ்பேக் சீனு, அர்ஜுனுக்கு வந்து அவரோட ஃபேமிலியை காட்டுறது, அதே மாதிரி அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு, எந்தெந்த கேஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தாருன்னு காமிக்கிறது, இதெல்லாம் வந்து ஓவராக அதிகமாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு பார்த்தோன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த படம் இன்டென்ஸாக போயிருந்திருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க இன்னைக்கான வீடியோ. இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டீங்களா, இந்த மூவிக்கான என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவிக்கு வந்து 5 அவுட் ஆஃப் நான் 3.5 வந்து நான் கொடுப்பேன் என்னோட ரேட்டிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ்.